உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன தம்பி நடக்குது? ரத்னம் பாம எடுத்துட்டாங்களா இல்லையா? இல்லக்கா, எப்படி எடுக்க போறாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. தலைவரே, நடக்கிறது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ரத்னம். எனக்கு என்னமோ போக போக ரொம்ப ரிஸ்க் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி தோணுது. கமிஷனரும் அதைத்தான் ஃபீல் பண்றாரு. நீ என்ன சொல்ற? பஸ்ஸை கிரவுண்டுக்கு ஓட்டிட்டு வர சொல்லியிருக்கேன் தலைவரே. போலீஸ் எல்லாம் அங்க ரெடியா தான் இருக்காங்க. அதெல்லாம் சரிதான் ரத்னம். அதுக்கு எதுக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும்? பேசாம அந்த மாஃபியா லீடரை ரிலீஸ் பண்ணிட்டு போயிடலாமே. இப்போ பஸ்ஸுக்குள்ள இருக்கிற உன்னோட ஃபேமிலி தானே முக்கியம். யோசிக்காத ரத்னம், டக்குன்னு ஒரு முடிவுக்கு வா. ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்க? தேவையில்லாம ட்ரை பண்ணி அங்க இருக்கிற மொத்த பேர் நீயே சாகடிச்சிடாத. ஒழுங்கா எங்க பாஸ் ரிலீஸ் பண்ணிடு, அதுதான் எல்லாருக்கும் சேஃப்டி. இல்லைன்னா மொத்த பேரும் பசுமம் ஆயிடுவீங்க, பாத்துக்கோ. ஹலோ, சொன்னா கேளு. தலைவர் கூட அவனை ரிலீஸ் பண்ணிடலாம்னு சொன்னாருல, அப்புறம் எதுக்கு யோசிக்கிற? பேசாம அவனை ரிலீஸ் பண்ணிடலாம்லப்பா. மேடம், ஐயா தான் மேடம் ஃபோன் பண்றாரு. பேசு வேலா, ஸ்பீக்கர்ல போடு. ஐயா, வேலு, இப்பதான் தலைவர் ஃபோன் பண்ணாருடா. பேசாம அந்த மாஃபியா தலைவனை ரிலீஸ் பண்ணிடலான்னு சொல்றாங்க. எனக்கும் அதுதான் சரின்னு படுது. ஐயா என்னங்கய்யா சொல்றீங்க? உங்களுக்காக தான் சரின்னு படுதா? ஐயா என்னங்கய்யா? டேய், வேற வழி இல்லடா. அங்கிள், அங்கிள் நான் வருண் பேசுறேன். இப்போ நீங்க சொன்ன ஆப்ஷன் தான் சூப்பர் ஆப்ஷன். அதனால நீங்க எதை பத்தியும் யோசிக்காம உடனே நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுங்க. ப்ளீஸ் அங்கிள், தட் இஸ் தி ஒன்லி சேஃபஸ்ட் ஆப்ஷன். கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அப்பா, அப்பா வேண்டாம்ப்பா, அப்படி மட்டும் விட்டுறாதீங்க. அவங்களால பல குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். அப்பா, வேற ஏதாவது ஆப்ஷன் இருந்தா யோசிங்கப்பா. Hey, what nonsense! Are you mad?
இவ்வளவு ஈஸியான ஆப்ஷன் கையில இருக்கும்போது வேற ஆப்ஷனை பார்க்க சொல்ற? சார் கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இருங்க சார். ஐயா மேடம் சொல்றதாங்க ஐயா எனக்கும் தோணுது. போலீஸ் கிட்ட சொல்லி வேற ஏதாவது ஏற்பாடு பண்ண சொல்லுங்க ஐயா. அவனெல்லாம் ரிலீஸ் பண்ண வேண்டாங்க ஐயா. டேய் வேலு, எல்லார் லைஃபும் ரிஸ்க் ஆயிடும்டா. ஐயா பாத்துக்கலாங்க ஐயா. எவ்வளவு பெரிய ரிஸ்கா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. கல்யாணம்னு சொல்லி கருமதி பண்ணிடுவாங்க போல இருக்கே. போகடா. என்னாச்சு? ஏதோ மாஃபியா கேங் லீடரா? அவனை வெளியே விட்டாதான் நம்மளால தப்பிக்க முடியுமா? நான் வெளியே விடுங்கன்னு சொல்றேன், அவர் வேண்டான்னு சொல்றாரு. என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல. ரிஸ்க் எடுக்கிறாரா? ரிஸ்க் நம்ம உயிர் தான் ரிஸ்க்ல இருக்கு. என்ன? ஐயோ, ஃபாரின்லயே நான் இருந்திருக்கலாம். ஐயோ என்ன போகாதீங்க மதனி. பயமா இருக்கு. சொல்லு ரத்னம், என்ன முடிவு பண்ணிருக்க? அவனை ரிலீஸ் பண்ண சொல்லிடலாமா? இல்ல தலைவரே, அவனை ரிலீஸ் பண்ணிட்டா பல யங்ஸ்டர்ஸோட வாழ்க்கை நாசமாயிடும். பல குடும்பத்தை அழிச்சிருவான். அது மட்டும் இல்லாம இது ஒரு மோசமான முன் உதாரணம் ஆயிடும். அக்யூஸ்டுங்க எல்லாரும் இதே ரூட்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மக்களுக்கு நம்ம மேல இருக்கிற மரியாதையே போயிடும். ஆனா உன் பொண்ணு, உன் மாப்பிள்ள, பஸ்ஸுக்குள்ள இருக்கிறவங்கள பத்தி எல்லாம் கொஞ்சம் யோசிச்சியா? பார்த்துக்கலாம் தலைவரே, எதுவா இருந்தாலும் ஸ்பெஷல் டீம் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். எப்படியாவது காப்பாத்திடலாம். அப்படியா? சரி ரத்னம், நீயே இவ்வளவு நம்பிக்கையா பேசும்போது எனக்கு என்ன? இப்பவே கமிஷனருக்கு பேசி ஒரு பெஸ்ட் டீமை ஃபார்ம் பண்ண சொல்றேன். சரி, ரொம்ப நன்றி தலைவரே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.